வெல்கம் டு அன்பு ஓவியம் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு கோயில் டெம்பிள் பிக்சர் தான் வரைய போகிறோம். இது கொஞ்சம் பழைய காலத்து மன்னர்கள் கட்டினது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு மேலே கோபுர கலசம் போடுறோம். இங்கே இந்த கலசம் போட்டுக்கிறோம். அதுக்கு அடுத்தது இது ஃப்ரண்ட் வியூவு. இந்த கோயிலுக்கு இது ஃப்ரண்ட் வியூவு. இது கொஞ்சம் சைடு வியூ. இது ஃப்ரண்ட் வியூவு கொஞ்சம் பெருசாக இருக்கட்டும், சைடு வியூவு கொஞ்சம் கம்மியாக. அவ்வளோதான். இப்போ இந்த அதுக்கப்புறம் மேலே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு பெரிய லைன் ஒன்று, இந்த இடத்துல பெருசு, ஒரு சின்னது. அதுக்கப்புறம் ஒரு பெருசு பெரிய கோடு. இங்கே பாருங்கள், இங்கே இது ஒரு ஸ்டெப்பு, இது ஒரு. அதுக்கப்புறம் சின்னது, டபுள் லைன், அடுத்தது ஒரு பெருசு. அவ்வளோ. இப்போ எப்படின்னா ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், இங்கே வருதா, இது அப்படியே ஸ்லாண்டிங்க இங்கே சைட்லேயே வரும். அதுக்கப்புறம் இந்த ஸ்டெப்பு வந்துடுது, அது டபுள் லைன். மூணாவது. அடுத்தது இங்கே இன்னொன்று அடுத்த ஸ்டெப்பு அதே மாதிரி தான். இங்கே மூணாவது. அதுக்கு அடுத்தது இந்த பெரிய ஸ்டெப். ஓகேவா? இது மாதிரி போட்டுக்கணும். இங்கே டாப்பில் அந்த கலசம், இங்கெல்லாம் பாருங்கள் டிசைனு. அதே மாதிரி இந்த இடத்துல டிசைன், இங்கேயும் அதே மாதிரி தான் டிசைனு. இங்கே அதே தான், இப்படி கருவாக போட்டு டிசைன். இதுக்கு மேலே இந்த இடத்துல போர்ஷனில் அந்த சாமிக்கான இது, இங்கே தூணு, அதெல்லாம் இங்கே சின்னதாகும் அந்த சாமி இருக்கிறதுக்கு. இங்கே சைட்லேயே அதே மாதிரி தான். இந்த போர்ஷன்லேயும் நடுவில் சாமி இருக்கிற போல் இங்கே தூணு அதெல்லாம் வரும். சைட்லேயே போடலாம். ஓகேவா? இந்த போர்ஷனு டபுள் லைனு. இப்போ இங்கே வெர்டிக்கல் லைன் போடுங்க. இங்கேயும் வெர்டிக்கல் லைனு. இங்கே லைட்டாக ஒரு தூண் மாதிரி போட்டுக்கோங்க. இங்கே சென்டரில் இங்கே பாருங்கள், இங்கே ஒரு தூணு, இங்கே ஒரு தூணு, இவ்வளோ தூரம். இங்கே புள்ளி கூட வச்சுங்க. இங்கே அதே மாதிரி மேலே தூணுக்கு மேலே இது. இங்கே அதே மாதிரி ஒன் சைடு கருவு போட்டுட்டு லைட்டாக இங்கேருந்து இவ்வளோ புள்ளி வச்சுங்க, தூணு. அது மாதிரி இங்கே புள்ளி வச்சிங்க, தூண். இந்த இடம் ஃபுல்லாகவே இங்கே ஒரு தூணு, ஒரு 2 தூண் வர்ற போல். இங்கே கீழே போட்டுக்கோங்க. இந்த இடத்துல ஸ்டெப்பு. இங்கே நிறைய லைன்ஸ் வரும் தான், இதில் நிறைய லைன்ஸ் வரும். இங்கே படிக்கட்டு, இங்கே பாருங்கள், படிக்கட்டு எல் மாதிரி ஒன்று ஹரிசாண்டல் வெர்டிக்கல், ஹரிசாண்டல் வெர்டிக்கல், ஹரிசாண்டல்.
இதை அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுற வேண்டியதுதான் படிக்கட்டு. இப்போ இந்த இடத்துல மணல் மாதிரி ஒன்று போட்டுருவோம். இங்கே ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு இங்கே அப்படியே கல்லில் இருக்கிற போல் கல், அந்த காலத்து செட் பண்ண கல், இங்கே அதே மாதிரி ஒரு படிக்கட்டு. எப்படி போகிற மாதிரி எல் மாதிரி இங்கே ஏதாவது யானை பொம்மை மாதிரி கூட 2 சிலை இருக்கும். ஏதோ ஒரு சிலை போட்டு இங்கே அது ஒரு சிலை, இங்கே ஃப்ரண்ட்டில் யானை இருக்கிற போல. இங்கே அதே மாதிரி இங்கே சாமி கும்பிட்றதுக்கு வந்திருக்காங்க, அது மாதிரி போட்டுக்குவாங்க. 2 பேர் நடந்து போகிற மாதிரி. ஒரு லேடிஸ் ஒரு ஜென்ஸ் வரும். இங்கே 2 பேர் இருக்கும் மாதிரி பின்னாடி அது மாதிரி போட்டால் போதும். அவ்வளோதான், பென்சில் ஸ்கெட்ச் முடிஞ்சுது. இப்போ அவுட்லைன் பிளாக், கர்வ் போட்டுங்க. ஒன்று டபுள் லைன் இழுத்து விட்ருங்க. சென்டரில் சைடில் இங்கே அதே மாதிரி தான். இங்கே அந்த மாதிரி சாமி இது சென்டரில் இந்த இது சைடில் மாதிரி சின்னதாக லைன்ஸ் நிறைய வரும். தூணு இங்கே, தூணு இங்கே மாதிரி தூணு, இது ஸ்டெப்ஸு படிக்கட்டு.
அவ்வளோதான். இங்கே இந்த மண் திட்டு மாதிரி இங்கே நிறைய ஸ்டோன்ஸ் இருக்கிற போல போட்டு படிக்கட்டு. இங்கே வந்து இது விநாயகர் உட்காந்துருக்க மாதிரி, இந்த இது யானை உட்காந்துருக்க மாதிரி இங்கே அது மாதிரி தான். இங்கே மற்ற சிலைகள்லாம் இருக்க போல போட்டுக்கணும். பின்னாடி வந்து நிறைய செடிங்க தான் இருக்க மாதிரி. இப்போ வந்து அவ்வளோதான், ஸ்கெட்செல்லாம் முடிஞ்சுது. பிளாக் ஸ்கெட்ச் ஒர்க்கு. இப்போ தேவையில்லாத லைனெல்லாம் அழிச்சிடலாம். இங்கே கொஞ்சம் பின்னாடி செடிங்கெல்லாம் இருக்க மாதிரி போட்டு புஷஸ் செடிலாம் இருக்க மாதிரி போட்டு. ஓகே, இப்போ இதுக்கு வந்து ஒரு மாதிரி அந்த பல்ப்பு கலர் கொடுக்கணும் இதுக்கு. ஆனால் இந்த கலர் கொடுக்குறேன் நான். ஃபஸ்ட் மேலேருந்து வாங்க, ஒரே டைரெக்ஷனே வாங்க. இது கலர் பென்சில் தான் எடுத்திருக்கேன். கலர் பென்சிலு ஃபுல்லாகவே அப்படியே கொடுக்க வேண்டியது தான். ஒன் சைடு இதுக்கு வந்து சைடில் ப்ரௌனு, சைடு ஃபுல்லாக ப்ரௌன் கொடுக்கணும். இதுக்கு அது மாதிரி இந்த லைட் ப்ரௌனு, இங்கே இந்த ப்ரௌன், அது எல்லோயிஷ் ப்ரௌனு, இது படிக்கட்டு. இதுக்கும் அதே மாதிரி தான். ப்ரௌனு ப்ரௌனு ப்ரௌனு, இதுக்கெல்லாம் எல்லோ. அவ்வளோதான். பின்னாடி வந்து க்ரீன் கொடுங்க. அதே தான் எப்பயும் போல தான். க்ரீனு, லைட் க்ரீன். இந்த புல்வெளிக்கும் லைட் க்ரீனு, லைட் க்ரீன். அப்புறம் டார்க் க்ரீன், டார்க் க்ரீனு. இங்கேயும் அப்படி தான், லைட் க்ரீன் டார்க் க்ரீன். செடிக்கு மரத்துக்கும் அப்படி தான். ये बोलता लाइट ग्रीन, सारी डार्क ग्रीन. ये सुमा 1 2 इरुक्कु.
இப்போ வந்து பிளாக், ஃபைனலில் பிளாக் தான் இது ரொம்ப முக்கியமான ஷேட்ஸ்லாம் பிளாக் தான் கொடுக்க போகிறோம். இந்த ஒரு இதுவுமே ஜாயிண்ட் இந்த இடத்துலலாம் பிளாக், அப்போ தான் நல்லா எடுப்பாக இருக்கும். அந்த ஒரு போர்ஷன் முடியுதில்ல, அது எல்லாமே சைட்லேயே மாதிரி தான். எல்லாமே ஒன் சைடு பிளாக்கு, இங்கேயே இப்படி தான் உள்ள பிளாக்கு. அப்போ தான் அந்த நிழல் கொஞ்சம் இருட்டாக இருக்கிற போல். இங்கே பிளாக்கு, இங்கே பிளாக்கு, இங்கே மாதிரி லைன்ஸ் நிறைய லைன்ஸ் வரும் கோயில். அதுதான் இதுக்கு அந்த சைடில் பிளாக் கொடுத்துருங்க. இந்த இவங்களுக்கு ட்ரெஸ் எதாவது போட்டுருங்க பிளாக்கு. மனுஷனுக்கு ஃபேஸ் கலரு, இது ஸ்டோனுக்கு ஒரு ப்ரௌனு, ஒன் சைட் ப்ரௌனு. இதுக்கு க்ளவுடுக்கு ப்ளூ. லைட் ப்ளூ தான், லேசாக அப்படி அடிச்சிடணும். ரொம்ப டார்க் வேணாம், லேசாக அடிச்சப்போ. இங்கே வேணால் எல்லோ வச்சுக்கணும், பேக் இங்கே எல்லோ வச்சுக்கணும். அவ்வளோதான். எங்கே விட்டுருக்கோங்களாம் வேணால் எல்லோ லைட்டாக டச் பண்ணுங்க. விட்டுக்கா வெள்ளை எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் வேணால் எல்லோ லைட்டாக டச் பண்ணுங்க. இதுக்கு அது மாதிரி இந்த ப்ரௌனே அடிச்சுக்கணும். யானைக்கு பக்கத்தில் இருக்கிற சிலைக்கெல்லாம் ப்ரௌன். அவ்வளோதான், கலரிங் முடிஞ்சுது. ஓகே, இந்த பிக்சர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.